ரூபாய் கிடைக்காதவங்களாம் யாராரு, ரூபாய் கிடைக்காதவங்களாம் யாராரு, உங்க பேர் அடுத்த லிஸ்ட்டில் வரும், அடுத்த லிஸ்ட்டில் வரணும் பொய்யா சொல்லி ஒரு பொய் பிரச்சாரன்றதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அரசு ஊழியர்கள் எல்லாமே படித்தவங்க தான். பெரும் தவறு இந்த அரசு ஊழியர்கள் செய்கிறது தான் நாடு இன்னைக்கு இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. முதல்ல நீங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க. ஐயா, இப்போ ஒரு சில நாட்களாக பட்டதாரி ஆசிரியர்கள் மறியலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் இன்னைக்கு கூட எழும்பூரில் மறியல் செஞ்சுட்டு இருக்கும்போது கைது செஞ்சுருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் இவங்க ஏன் போராடிட்டு இருக்கிறாங்க சென்னையில்? குழந்தை குட்டிகளோட பசியும் பட்டினுமா என்னன்னா ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு சம்பவம். உலகத்தில் மிகப்பெரிய கல்வியில் முன்னேறிய ஒரு நாடுன்னு சொன்னால் ஃபின்லாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபின்லாண்டில் ஆசிரியர்களுக்கு தான் மதிப்பு மரியாதை முதலிடம். இங்கே டாக்டர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, எல்லாரையும் உருவாக்குறது அந்த ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்கள் எப்படி வச்சுட்டு இருக்கணும்? இவங்க இன்னைக்கு நேற்று போராடலை. அதிமுக எடப்பாடி அரசு காலத்துல இருந்தே போராடி கிடைக்கிறார். இப்போ டாக்டர் காந்தராஜன் ஒருத்தர், அவர் பொலிட்டீஷியன், அப்புறம் டாக்டராகவும் இருக்காரு. இப்போ அவர் மீடியா கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு, இப்போ காமராஜர் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அவர் சொல்றாரு காமராஜர் எளிமையான வாழ்க்கையெல்லாம் வாழலை. யாரு கொடுத்தாங்க? வாங்கி கொடுத்தாங்கன்னா, வாங்கி காமராஜர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி கவர்மெண்ட் திரும்ப காசு கொடுத்து வாங்காது? எதுவுமே இல்லை. அவர் இறக்கும்போது இன்னொருத்தர், இவருடைய சொந்த அண்ணன், அந்த காந்தராஜன் இருக்கிறார்ல, அவருடைய சொந்த அண்ணன் பத்திரம் அது இதுன்னு எதனா இருக்குதா இருந்தால் எடுத்து மறைச்சி வச்சுட்டு நாளைக்கு ஒருவர்கிட்ட கொடுக்கலாம், நம்ம எடுத்துப்போம். எதுக்கு போக சொன்னார் நமக்கு தெரியாது. ஆனால் இது நடந்துச்சு. ராசாராம், இந்த காந்தராஜன் சொல்கிறாருல, இவருடைய அண்ணன் கண்ணில் அவர் கலங்கின மாதிரி வச்சுக்கிட்டு, நாங்கள் பெரிய தப்பு, 7 ஜென்மத்துக்கும் நாங்கள் செய்த பாவம் தொலையாது அவர் சொன்னது. அவ்வளவு கொச்சப்படுத்தினோம் நாங்கள் காமராஜரை. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேவலப்படுத்துவீங்க. அப்புறம் பேருக்கு இந்துத்துவான்னு சொல்லி, இந்துத்துவாவை விட அதிக கொச்சப்படுத்தியது திமுக தான். பெருந்தலைவரை முதல்ல புரிஞ்சுக்குங்க. பகுதி நேர ஆசிரியர்களை ஏன் வச்சுக்கிறாங்கன்னா பணம் இல்லை, அதான் காரணம். சொல்லக்கூடிய காரணமாக தான் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கே கொடுக்க வேண்டிய பணத்தை ஒன்றும் கொடுக்கல. 2021 இந்த தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,80,000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆட்சி, இவ்வளோ மட்டும். இதுக்கான வேலை நடந்திருக்குதா? யாராவது நேர்மையாக இருக்கணும் ஒரு அதிகாரினா அவனை வேணும்னு பழி வாங்குறது ஒரு பக்கம் நடந்துருக்கு. எங்கேருந்து விளங்க உங்களுக்கு? இது ஒரு ஒரு மோசமாக இதுக்கு பிறகும் நீடிச்சதுனாக்கா மிக மோசமான ஒரு நெருக்கடிகளை இந்த அரசு சந்திச்சு தான். மக்கள் அந்த இலவசம் சரியானது அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு சோமாலியா மாதிரி பெரும் கஷ்டத்தில் போகும். 4,80,000 கோடி கடன் கொடுத்தோம், 45,000 கோடி வரியை கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நிபந்தனை போடுவான், எனக்கு தஞ்சாவூர் டெல்டாவை திறந்தோடு நான் மீத்தேன் வாயெல்லாம் எடுக்கணும். என்ன பண்ணுவேன்? ராவணாவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பை செலுத்த விரும்பினால் இது பக்கத்திலேயே வங்கி அந்த விவரங்கள் இருக்கிறது. விருப்பப்பட்டவர்கள் நீங்கள் அதில் உங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம். ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் நவீன். இன்னைக்கு நம்ம ஏகலை விநாயகிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறோம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ சிஎம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மையமாக கொண்டு மக்கள்கிட்டலாம் போய் எல்லாருக்கும், அதாவது தகுதி உள்ளவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய்ன்ற பணத்தையே கொடுக்குறோம். இதுவரையும் தீர்க்கப்படாத கோரிக்கைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே இதை பத்தி ராவணாவில் பதிவு பண்ணிக்கிறேன். சாகரப்ப சங்கரான்னு சொல்லிட்டு போன கதைன்ற மாதிரி தாங்க. எப்படி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாரு? இந்த 4.5 வருஷமா மக்கள் பிரச்சனையை தீர்க்காம என்ன செய்துக்கிட்டு இருந்தாரு? இப்போ எப்படி மக்கள் பிரச்சனையை தீர்ப்பாரு அப்படின்ற கேள்வி இருக்கு. இது வரைக்கும் கொடுக்காத மற்றவங்களுக்கும் 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு பகுதி போயெல்லாம் நோட் பேடெல்லாம் வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் கிடைக்காதவங்களாம் யாராரு, 1000 ரூபாய் கிடைக்காதவங்களாம் யாராரு, உங்கள் பேர் அடுத்த லிஸ்ட்டில் வரணும் பொய்யா சொல்லி ஒரு பொய் பிரச்சாரன்றதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன்னா, நீ செய்கிறன்னு சொல்கிறதில்ல, அந்த பணம் எங்கேருந்து வரும் அப்படின்றத முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தேதிக்கு 4,80,00,000 கோடி கடனில் இருக்குது. தமிழ்நாடு அரசு தனிப்பட்ட முறையில் வாங்கினது 1 கோடியே 2 கோடியே 30 லட்சம். மின்வாரியத்துறை ஒரு 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. போக்குவரத்து துறை ஒரு 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. மற்ற கடன்கள்லாம் சேர்ந்தா ஒரு 50,000 கோடி. மொத்தம் 4,80,00,000 கோடி கடன் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வருஷத்துக்கு வருவாய் 80,000 தான். உங்களுக்கு 80,000 கோடி கடனில் வருது, வருமானம் வருது.
ஆனால் வாங்கினதுக்கான வட்டி எவ்வளோ கட்டுறீங்கன்னாக்கா நீங்கள் 45,000 கோடி வட்டியை கட்டிட்டு இருக்கிறீங்க. மீதி 35,000 கோடி 40,000 கோடி தான் உங்ககிட்ட இருக்குது. அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றதுக்கான சம்பளம் இன்னும் எதுவுமே இல்லை. நிறைய துறைகளில் சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்ற டிமாண்ட் இருக்குது. 4 லட்சத்துக்கு மேற்பட்ட வேலை இடங்கள் காலியாக இருக்குது. பகுதி நேரங்களாக எடுத்த மருத்துவர்கள், பகுதி நேர செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், பகுதி நேர அலுவலக உதவியாளர்கள் இப்படி எல்லாமே வந்துட்டு டெம்பரவரியாக எடுத்துக்கிட்டு குறைந்த ஊதியத்தை கொடுத்துட்டு வருஷக்கணக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த லட்சணத்தில் நீங்கள் புது வாக்குறுதி கொடுத்து எப்படி ஏமாற்ற போகிறீங்க? மக்களை நீங்கள் சீட் பண்ணுறீங்கிறது தெரிஞ்சுக்கணும். மக்கள் இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 1000 ரூபா இப்போ வரவங்களுக்கு இனிமேல் கொடுக்க போகிறேன்னு எங்கேருந்து கொடுக்க போகிறீங்க? அப்போ உன் வீட்டுக்கு என் வீட்டுக்கு திரும்ப சொத்து வரி ஏற்றணும், மின்சார கட்டணத்தை ஏற்றணும், இன்னும் மற்ற எல்லா வரிகளை ஏற்றி எல்லாத்துலேயும் விலையை உயர்த்தி அதுலேருந்து வர காசு எடுத்து தான் இந்த காசை கொடுக்க வரணும். நீ வரவும் வேணாம், 1000 ரூபா கொடுக்கவும் வேணாம், என் வீட்டு வரைக்கும் திரும்ப நீ வர 1000 ரூபா நீ ஏற்ற வேணாம். புரியுதுல உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் எங்கே தெரியுது உனக்கு? வரவு செலவு ஒரு மக்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 4,80,000 கோடி கடனில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, 45,000 கோடி வட்டி மட்டுமே கட்டுற ஒரு நாடு, 80,000 கோடி தான் உங்களுக்கு வந்துட்டு வருமானமே வருது. இதுலேயே பற்றாக்குறை இருக்குது. இதில் ஆடம்பர செலவு நிறைய, விழா செலவு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. விளம்பரம் கொடுத்தது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. வாங்கின கடனில் ஒரு பகுதி விளம்பரத்துக்கும் ஆடம்பரத்துக்குமே போயிருக்குது. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் பல சாலைகள் குண்டும் குழியுமா இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். இதில் அப்படி எங்கே நீங்கள் வந்து இப்போ இந்த 4 மாதம் மிஞ்சி போனால் 5-6 மாதத்தில் நீங்கள் கோரிக்கை உடனே நிறைவேற்றிடுவீங்களா? 4 வருஷமாக நிறைவேற்றாத நீங்கள் இப்போ இனிமேல் எப்படி நிறைவேற்ற போகிறீங்கன்னு ஒரு மக்களாவது கேள்வி கேட்கணும். கூட்டமாக போகிறாங்க, அதிகாரத்தோடு இருக்கிறாங்க, நம்மளை எதனா செய்திருவாங்களோன்னு மக்கள் பயந்துக்கிட்டு வேறு வழி இல்லை, சரின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுகிட்டே போகிறத பற்றி இதான் நிலைமை இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. முழுக்க மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்குதுன்றதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னும் படித்த பட்டதாரி இளைஞர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாமே படித்தவங்க தான். பெரும் தவறு இந்த அரசு ஊழியர்கள் செய்கிறது தான் நாடு இன்னைக்கு இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. முதல்ல நீங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க. நமக்கு அடுத்த தலைமுறை அரசு வேலைக்கு வரணுன்ற எண்ணம் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். எல்லாருமே தனியார் மயமாக ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, தனியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைக்கு எப்படி அரசு வேலை கிடைக்கணும்னு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீங்கள் யோசிச்சுட்டு இந்த தேர்தலை கலப்பணி செய்யுங்க. கொடுக்குறதெல்லாம் பொய் வாக்குறுதி, மக்கள் நம்பக்கூடாது என்பது தான் எடப்பாடி தரப்பில், எதிர்த்தரப்பில், மற்ற கட்சிகள் தரப்புலையும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விடயமாக பார்க்கப்படுது. வரவுக்கு மீறின கடலில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து இந்த வாக்குறுதிகள் எல்லாம் அவங்க நிறைவேற்றுவாங்கன்றதை கணவரை கூட நம்ப முடியாது. இதான் உண்மை. வாக்களிச்சுட்டு திரும்ப முதலமைச்சராக உட்கார வச்சுன்னு உங்களை போட்டு நசுக்கிக்கிட்டு இருப்பாங்க, நண்டு நசுக்கிற மாதிரி திரும்பவும் வரியை ஏற்றுவாங்க. இதுதான் நடக்கும். உங்களுக்கு ஒன்றும் உருப்படியாக நடக்காது. ஐயா வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சரிங்க ஐயா, இன்னைக்கு கேள்விகளோட ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிச்சது. ஐயா, இப்போ ஒரு சில நாட்களாக வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் மறியலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் இன்னைக்கு கூட எழும்பூரில் மறியல் செஞ்சுட்டு இருக்கும்போது கைது செஞ்சுருக்காங்க. சீமான் மற்றும் மற்ற தலைவர்கள் அவர்களை பார்க்க போகும்போது பார்க்க விடாம தடுத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன், ஒரு பக்கம் முதலமைச்சர் போயிட்டு உங்களுக்கு மாதம் மும்மாரி இனிமேல் பொழியும், மக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷத்தில் இருக்கிறான், நீங்கள் வந்து அங்கங்கே உங்கள் கோரிக்கைகள்லாம் கொடுங்க, நான் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவர் மக்கள் மத்தியில் போகிறது பொய்ன்னு தலைநகர் சென்னையில் தினமும் அம்பலமாகிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் போய் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டோம், இன்னும் எதனா இருந்ததுன்னா என்கிட்ட மனு கொடுங்க, உடனே கோரிக்கை நிறைவேற்றுறேன்னு. இந்த அரசு ஊழியர்கள் யார்? பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் யார்? லட்சக்கணக்கான பேர் இவங்க ஏன் போராடிட்டு இருக்கிறாங்க சென்னையில்? குழந்தை குட்டிகளோட பசியும் பட்டினுமா என்னன்னா ரொம்ப கேவலமான ஒரு சம்பவம். உலகத்திலேயே மதிக்கப்படக்கூடிய சமூகம் ஆசிரியர் சமூகம். அந்த ஆசிரியர்கள் தான் எல்லாரையுமே உருவாக்குறாங்க. உலகத்தில் மிகப்பெரிய கல்வியில் முன்னேறிய ஒரு நாடுன்னு சொன்னால் ஃபின்லாண்டு சொல்லுவாங்க. அந்த ஃபின்லாண்டில் ஆசிரியர்களுக்கு தான் மதிப்பு மரியாதை முதலிடம். இப்போ இங்கே வந்து டாக்டர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, எல்லாரையும் உருவாக்குறது அந்த ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர் தான் ஒவ்வொருத்தரையும் இனங்கண்டு இவன் இப்படி வருவான், நீ இதை படி, இப்படி வருவான், அப்படி படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பெரிய பொறுப்புணர்வோடு சமூகத்தை வந்து கட்டி எழுப்பதில் பெரும்பகுதி ஆசிரியர்கள் கிட்ட தான் இருக்குது. அந்த ஆசிரியர்கள் எப்படி வச்சுட்டு இருக்கணும்? இவங்க இன்னைக்கு நேற்று போராடலை. அதிமுக எடப்பாடி அரசு காலத்துல இருந்தே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போதுலேருந்தே பகுதி நேர ஆசிரியர்களை எடுத்து ஒப்பந்த அடிப்படையில் பகுதி நேர ஆசிரியர், அதுக்கு குறைந்த ஊதியம். இப்போ நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்களோ அதே கல்வி தகுதியில் பர்மனெண்ட் ஆசிரியர் இருப்பார். அவருக்கு வந்து சம்பளம் 1 லட்சம் வாங்கிட்டு இருப்பார். அவர் சர்வீஸ் அடிப்படையில் வாங்குறாரு, அதை குறை சொல்லலை.
ஆனால் உங்களுக்கு சம்பளம் 30,000, 20,000, 26,000 ரூபாய். நீங்களும் அதே பாடத்தை நடத்தணும், அதே நேரம் கஷ்டப்படணும், அவரும் அதே பாடத்தை நடத்துவார் அதே நேரம். ஏன் அவ்வளோ வித்தியாசங்க? எத்தனை வருஷம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு அதிமுக ஆட்சி காலத்தில் போராடினாங்க. அப்போ அவங்க மத்தியில் போய் உட்காந்துட்டு கண்ணீர் விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். உங்களுடைய கோரிக்கைகள் இது அநியாயம் இல்லையா, இப்படிலாம் நடத்தலாமா, விடியல் வரட்டும், விடியல் வந்தோடனே உங்களுக்கு விடிஞ்சிரும், வந்த உடனே உங்களுக்கு பர்மனெண்ட் வேலை. சிரிக்கிற விஷயம் இல்லாமல் சொன்னார் இவர். சொன்னார் வந்த உடனே உங்களுடைய பணி நிரந்தரத்தை நான் வந்து உங்களுக்கு உத்தரவாதம், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். அதை தான் கேட்குறாங்க. நீங்கள் சொன்னீங்களே ஐயா ஓட்டு போடுங்கன்னு, ஓட்டு போட்டோம், 4.5 வருஷம் காத்துட்டு இருந்தோம், இன்னும் எங்களை பணி நிரந்தரம் பண்ணலை, எங்களுக்கான கோரிக்கைகள் நிறைய இருக்கிறது, எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாருங்க அப்படியே விட்டுட்டு அம்போன்னு போகிறீங்களே, இப்போ எதுக்கு உங்களுக்கு நம்பி வாக்கு போட்டோன்னு வந்து கேட்குறாங்க. கோரிக்கைகள் தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுப்பாங்க. அன்றைக்கி அதிமுக எதிர்கட்சி, அன்றைக்கி அதிமுக ஆளுங்கட்சி, நீங்கள் எதிர்கட்சி, உடனே இப்போ உட்காந்து அவங்க கூட உட்காந்து உருண்டு பிறண்டாரு ஓட்டு வாங்கணுன்றதுக்காக. நான் வந்துட்டேன்னா உடனே உங்களுக்கு ஓட்டு, என்னன்னாலும் சரி உடனே உங்களுக்கு உத்தரவு தான், உடனே பணி நியமனம், அதே சமமான ஊதியம், ஒரு இதுவும் கிடையாது. சரி சம்பளத்தையாவது ஏற்றி நீ கொடுத்துருக்கிறான்னா அதுவும் கிடையாது. அதான் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு போராடிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து மக்கள் அங்கே போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. எல்லாம் இந்த சமூகத்துக்குள்ளே தான் இருக்கிறான். நீ யாரை வேணாலும் கண்ணீர் விட விடுங்க. அரசு அதுவும் ஆசிரியர்களை வந்து நீ இப்படி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு பாவம். இந்த இளைய தலைமுறையை உருவாக்குறதே அவங்க தான். ஒரு பொறுப்பற்ற சமூகம் இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் பொறுப்பற்ற ஒரு முறையில் அந்த ஆசிரியர்கள் நீ படுத்துகிற பாடு இருக்குல்ல, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்தை கொடுத்து, முறையான ஒரு இதை கொடுத்து, அவங்கள சரியான ஒரு இதில் வச்சுருந்தா இன்றைக்கி இந்த சமூகம் ஏன் அப்படி சீர்கெட்டு போயிருக்குது? அப்போ நீ கொடுக்குற சம்பளத்தை நான் அவ்வளோதான் வேலை செய்ய முடியும், நான் ஏன் உனக்காக இவ்வளோ எடுத்துக்கணும் எண்ணம் வருமா வராதா? ஆனால் அப்படி யாரும் செய்யலை. அவங்க எவ்வளோ நேரம் வேலை செய்யணுமோ அவ்வளோ கடுமையாக உழைச்சிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஊதியத்தை கேட்குறாங்க, சமமான ஊதியத்தை கொடுன்றாங்க, அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்றப்ப அப்போ நீங்கள் உங்கள் கோரிக்கையே வந்து 420 சொல்லுவாங்க, ஏமாத்து வேலை. ஏமாத்துறீங்கல்ல. தலைநகர் சென்னையில் அம்பலப்பட்டு நிற்குது. நீ ஊராக போயிட்டு மனுவை கொடுங்க, நான் உங்களுக்கு நிறைவேற்றுறேன், மனுவை கொடுங்க, இன்னும் குறையா இருக்குதா, 1000 ரூபாய் தரேன். இதெல்லாம் யாரை ஏமாத்துறீங்க? இந்த மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சென்னையில் அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, இழுத்துட்டு போய் உள்ள மண்டபத்தில் அடிச்சு விடுதலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியா வறுமையில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஆசிரியர். நீங்கள் அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறாங்களான்னு நினைச்சிடாதீங்க. தலைநகர்லேயே இவ்வளோ பெரிய அவலம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறான்றதுக்கு ஒரு சாட்சியாக வச்சுட்டு ஊர் முழுக்க போய் உங்கள் கோரிக்கைலாம் நிறைவேற்றுறான், திரும்ப மனு மிச்சம் மீதி இருந்தால் கொடுன்னா எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. இந்த மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரியுதுல? கடனில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, ஆடம்பரத்தில் போயிட்டு இருக்குது, நீங்கள் மட்டும் வசதியாக டெவலப் ஆகிட்டே இருக்கிறீங்க. இங்கே மக்கள் இன்னும் அதே வறுமையில் இருக்கிறான். ஆசிரியர்கள் ஒன்றும் போடலை, மருத்துவர்களை போடலை. சுனாமி காலகட்டத்தில் வந்து உயிரை கொடுத்து வேலை செய்தவர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். அந்த நேரத்தில் பணி நிரந்தரம் இல்லாமல் பகுதி நேர மருத்துவர்களாக எடப்பாடி அரசு வச்சுட்டு இருந்தது. அவங்களும் போராடினாங்க, அந்த கதையும் கேட்கணும். இப்பவும் போராட போகிறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. பணி நிரந்தரம் வக்கீல் அவங்கள பகுதி நேரமாக வச்சுட்டு இருக்கிறீங்களா? ஐயோ கொரோனா காலகட்டத்தில் இவ்வளோ பாடுபட்டீங்களே, நீங்கள் இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணி காப்பாற்றுனீங்களே, இந்தா வந்துடுது நாலு இன்னைக்கு விடியல், நீங்கள் ஓட்டு மட்டும் போடுங்க, விடியல் வந்துட்டோன்னே உங்களுக்கும் பர்மனெண்ட்டு சரிசமமான ஊதியம் என்னென்ன வாரி விட்டாரு. அதே கதியில் தான் நீக்கிருக்கிறாங்க. 4 வருஷம் ஆக போகுது. அந்த மருத்துவர்கள் இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து வேலை செய்தோம், அதுக்கான தகுதியை கூட நீக்கிட்டார். அதில் செத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அதுக்கு கூட வேற ஏதோ காரணம் சொல்லிட்டு இன்ன வரைக்கும் வேலை கொடுக்கல. செவிலியர்களுக்கும் இந்த மாதிரி போராடினாங்க, பெரிய உயிர் தியாகம் பண்ணி அந்த செவிலியர்கள்லாம் பகுதி நேர வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்போ அதிமுக பீரியடில் அந்த ஆட்சி முடிகிற நேரத்தில் தேர்தல் வரும்போது அவங்களும் போராடினாங்க. நாங்கள் உயிரை கொடுத்தோம், யாரும் வந்து வெளியில் நடமாடாதப்ப நாங்கள் வந்து கொரோனா நோயாளிகளை பார்த்து சாவெல்லாம் குறைச்சோம், இவ்வளோ வேலை செய்து எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும்னு போராடினப்ப எடப்பாடி அரசு கண்டுக்கலன்னொடனே ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் போய் உட்காந்து உங்கள் கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இந்த 4.5 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வெளியில் இருக்கிற அந்த மக்கள் பார்த்துக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது, இவர் எப்படி நம்பகமாக இந்த 4 மாதத்தில் நிறைவேற்றுவார்? சும்மா ஒரு 10,000 பேர் வேலைக்கு போடுவார், அது இல்லை. 4 லட்சம் வேலை இடங்கள் பணியிடங்கள் காலியாக இருக்குது. ரிட்டையர்ட் ஆனவங்க மட்டுமே 75,000 பேர் அரசு ஊழியர்கள். நீங்கள் இது வரைக்கும் நிரப்பி இருக்கிறது வெறும் 50,000 பேர் தான். அதுலேயே 25,000 துண்டு விழுது. ஒரு 10,000 பேர் போட்டுட்டோடனே நம்பிக்கை எல்லாருக்கும் 10,000 பேர், மீதி பேருக்கு நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தோடனே கொடுத்துருவோம், நம்பி ஓட்டு போடுங்கன்னு ஏமாற்றுவாங்க. ஏமாந்துடக்கூடாதுன்னு மக்கள் விழிப்பாக இருக்கணும்னு தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன்.
இப்போ டாக்டர் காந்தராஜன் ஒருத்தர், அவர் வந்து பொலிட்டீஷியன், அப்புறம் வந்து டாக்டராகவும் இருக்காரு. இப்போ அவர் மீடியா கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு, இப்போ காமராஜர் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அவர் சொல்றாரு காமராஜர் வந்து எளிமையான வாழ்க்கையெல்லாம் வாழல. அவர் வந்து பார்ப்பனர்களுக்கு வந்து முன்னாடி எல்லாத்தையும் அதிகமாக செஞ்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தொழில் வச்சு தரத்தும், இல்லை வந்து பணியில சேர்க்கறதும், இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ டி நகரில் ஒரு வீடு இருக்குல்ல, அதையே வந்து ஒரு பார்ப்பனர் தான் வாங்கி தந்தேன். இந்த மாதிரி காமராஜர் பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வைக்கிறார். இதை பத்தி உங்க கருத்துங்கய்யா? அவர் வந்து ஒரு பெரிய பாலிட்டிஷியன் அது சொல்லுவாங்க, ராசாராமன் சொல்லுவாங்க. அவருடைய தம்பி தான் அவர் காந்தராஜன் சொல்லிட்டு. அவர் பாட்டுன்னு இஷ்டத்துக்கும் அடிச்சு விடுவார், விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசுவார். அவர் ஒரு தமிழ் தேசிய தளத்தில் முன்னாள் போராளிகளுக்கு கொஞ்சம் வைத்தியம் பார்த்தாருன்ற ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. அதை ஒட்டி அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிகைப்படுத்தினதாகவே இருக்கும். அந்த அரசு அன்னைக்கு தேதிக்கு திமுக என்ன போஸ்டர் ஓட்டுனதுன்றதை காந்தராஜன் வெளிப்படையாக பேசணும். மேடைகளில் என்ன பேசுனாங்க, ஏழை பங்காளனின் பங்களாவை பாருங்கள்னு நீங்கள் போஸ்டர் எடுத்து போட்டு காமராஜருக்கு எதிராக அவர் சொத்து வச்சுங்கிறாரு, கோடிக்கணக்கில் இப்போ வீடு வச்சுங்கிறாருன்னு எடுத்து போட்டு பண்ணீங்க. ஆனால் பின்னால் அதிகாரத்துக்கு வந்த திமுக அரசு அது யாருக்கிட்டேருந்து காசு கொடுத்து வாங்கி அரசு நினைவிடமாக மாற்றிருக்காங்க. காமராஜர் நினைவிடமாக இன்னைக்கு கவர்மெண்ட்டு தான் பண்ணியிருக்குது. அப்போ முன்னாடி அது காமராஜர் சொந்தமாக தானே கட்டியிருக்கிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் வேற ஒரு நபர்கிட்ட இருந்தில் அதை வாங்கி அரசு அது கவர்மெண்ட் தரப்பில் நினைவு இல்லமாக மாற்றிருக்கீங்க. இந்த பொய்யே தெரியுது இல்லை. யாரு கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்தாங்கன்னா வாங்கி காமராஜர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி கவர்மெண்ட் திரும்ப காசு கொடுத்து வாங்காது? அரசு, தமிழ்நாடு அரசு, கருணாநிதி பல முறை மேடையில் பேசிக்கிறாரு, காமராஜரை நாங்கள் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், ஆனாலும் அவர் வாழ்ந்த வீட்டை நாங்கள் தான் வாங்கி நினைவு இல்லமாக மாற்றிருக்கிறோம். புரியுது இல்லை? அப்போ இது பொய்ன்னு தெரியுதா? இவருக்கு ஏதோ தகவலை, அது பார்ப்பனர்கள் அன்றைக்கெல்லாம் வசதி வாய்ப்பாக இருந்தாங்க, அன்றைக்கி எல்லாமே சுதந்திர போராட்டத்தில் முன்னே நின்றாங்க. அந்த பார்ப்பனர் சமூகத்தில் எத்தனையோ பேர் வந்து சொந்த ஜாதியிலேருந்து சாதி கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆளுகிட்ட இனிமேல் பொண்ணு கொடுக்கக்கூடாது, பொண்ணு எடுக்கக்கூடாது, புழங்கக்கூடாது, தண்ணி கூட வாங்கி கொடுக்கக்கூடாது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தோம் அப்படின்னு நிறைய இழந்த பெரும் பார்ப்பனர்கள்லாம் அன்றைக்கி இருக்காங்க. பெரும் வசதியான பார்ப்பனர்கள்லாம் விட்டுட்டு நாட்டுக்காக சுதந்திரமாக இருக்கும்போது அவர் கூட சேர்ந்து பழகியிருந்த அந்த காமராஜர் ஒன்றாவே இருந்திருந்தார். அதில் தான் டிவிஎஸ் வந்து வாங்கி கொடுத்தாரு. இந்த காரு வந்து காமராஜருக்கு வாங்கி தரல, கட்சி பேரில் தான் வாங்கினார். இதெல்லாம் காந்தராஜனுக்கு தெரியுமா இல்லையான்லாம் தெரியாது. அது வந்து பெரியவர், நம்ம அவரை தரக்குறைவாக பேசக்கூடாது, நாகரிகமாக தான் பேசணும். அவரை ஏன் அப்படி பேசுகிறாரு, அவருக்கு திமுகவுக்கு அணுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இன்னும் சொல்ல போனாக்கா அந்த பெருந்தலைவர் காமராஜர் தேனம்பேட்டை காங்கிரஸ் மைதானம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு வாங்கின வரலாறு யாருக்குமே தெரியாது. திருச்சி வேலுசாமி அவர்கள் வந்து அவர் எழுதுகிற அரசியல் ஆடுகளம்ன்ற அந்த புத்தகத்துக்காக என்கிட்ட பேசும்போது அதை பற்றி ஒரு கதை சொல்வார். அது அன்னைக்கு இரவெல்லாம் ஒரு மன உளைச்சலுக்கு ஆயிடுச்சு. அதாவது ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவார், அங்கங்கே கட்சி வேலைக்கு போயிட்டு வரும்போது கட்சியில் இருந்து பணம் கொடுப்பாங்க, நிதி கொடுப்பாங்க. அது துண்டில் கட்டிட்டு ரயில்வே நிலையத்தில் படுத்துன்னு இருப்பார் பெருந்தலைவர். ஒரு பெரிய தலைவர் அப்படி உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துன்னு இருந்திருக்கிறாரு. பல இடங்களில் கிடைக்கிற இடத்துல அந்த காசை கொண்டு வந்து ஹிந்து பத்திரிகையினுடைய தலைவர் கஸ்தூரி ரங்கன் இருக்கிறார்ல, அவர்கிட்ட கொடுப்பார். அவர் வந்து இந்த தேதியை போட்டு இவ்வளோ பணம் இவ்வளோ இருக்குது எழுதின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு காலகட்டத்தில் அவர் கஸ்தூரி ரங்கன் ஹிந்து அதிபர், அவர் வந்து அவருக்கு ஏதோ ஒரு எண்ணம் வந்துச்சு, உடம்பு சரியில்லை, அவர் சிக்காயிடுச்சு, நம்ம இதுக்கு மேலே பிழைக்க மாட்டேன்னு தெரியுது. வர சொல்கிறாரு. என்னப்பா என்ன விஷயம்னா, அவனை எதுக்கு வர சொன்னேன்னா, எனக்கு இனிமேல் இருப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் என்கிட்ட எவ்வளோ காசு கொடுத்துருக்குற தெரியுமா அப்படின்னு. அடப்பாப்பா இதெல்லாம் வந்து நான் கணக்காக வச்சுக்கிறேன், காசு மக்கள் கொடுத்த காசு கொண்டு வந்து வாங்கிட்டு கொடுத்துருக்கேன், நீ பொறுப்பாக வச்சிருப்ப எழுதி, அது உனக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும். எப்படிப்பட்ட ஒரு மனிதர் எவ்வளோப்பட்ட நம்பிக்கை வச்சுட்டு இருந்துக்கிறாங்க, எவ்வளோ எளிமையாக அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்போ அவர் என்னன்றாரு, அவர் மனைவியை கூப்பிட்டு நோட்டு எடுத்துன்னு சொல்லி, அந்த காலத்து நோட்டு பெரிய கட்ட நோட்டு இல்லை, அது எல்லாத்தையும் எடுத்து படித்து இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற தொகை இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பணத்துக்காகலாம் வரல, நான் அவனை பார்க்குறதுக்கு தான் வந்தேன், நீ நல்லா வந்துடுவியா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். சொன்னபடி நல்லா நேரம் வந்துட்டு உடனே அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணுமேன்னு சொல்லிட்டு அந்த காசு எல்லாம் சேர்த்து ஒரு இடம் வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஒரு நாள் கூப்பிட்றாரு. இதில் கொஞ்சம் தொகை நான் போட்டிருக்கிறேன், மீதி எல்லாமே நீ கொடுத்த காசு இருக்குது, பத்திரப்பதிவுக்கு நீ கையெழுத்து பண்ணுவான் பேரில் போடணுன்றாரு. காமராஜ் என்ன சொல்லாரு, இது என் பேரில் எழுதி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நீக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஊராமுட்டு சொத்தை எடுத்து தான் பேரில் எழுதிட்டு இருக்கிறான், அரசு சொத்தை எடுத்து தான் பேரில் எழுதிட்டு இருக்கிறான், மக்கள் கொடுத்த காசு அது எனக்கு சொத்து வரக்கூடாது, கட்சி பேரில் வாங்குங்கன்றார். அடமுடிச்சு வேற வழியில் சொன்னால் கேளுப்பா, நாளைக்கு உனக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும்,
அது உன் பேரில் இருக்கட்டும், நீ அப்புறம் வேணால் கட்சி பேரில் மாற்றி எழுதி கொடுத்துட்டு போ. இல்லை இல்லை இல்லை, அது கட்சி பேரில் தான் இருக்கணும்னு கட்சி பேரில் வாங்கினது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானம். இதெல்லாம் காந்தராஜ் ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட மனிதரை வந்துட்டு அந்த கார் வந்து கட்சி பேரில் தான் இருக்குது, இன்றைக்கும் அங்கே இருக்குது, நினைவு இருக்குது. எதுவுமே இல்லை. அவர் இறக்கும்போது இன்னொருத்தர் இவருடைய சொந்த அண்ணன், அந்த காந்தராஜன் இருக்கிறார்ல, அவருடைய சொந்த அண்ணன் ராசாராமன் அப்போ மந்திரியாக இருந்தார். காமராஜர் இது வந்து இதையும் சொன்னது திருச்சி வேலுசாமி அவர்கள் தான். அந்த புத்தகத்துக்காக அதை நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்காக பதிவு பண்ணுறாரு என்கிட்ட. ஒரு நாள் டெல்லி விமான நிலையத்தில் வரும்போது, என்னப்பா நல்ல வேலை நீ பேச்சு துணைக்கு வந்துட்டியா அப்படின்னு திருச்சி வேலுசாமி பார்த்து முன்னாள் அமைச்சர் ராசாராமன் சொல்கிறாரு. எந்த ராசாராமன்னா, இந்த காந்தராஜன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு, இவருடைய சொந்த அண்ணன். பேசிக்கிட்டு வரும்போது காமராஜர் இறந்துட்டாருன்னு தகவல் வந்த உடனே கருணாநிதி தான் கூப்பிட்டு, யோ இந்த மாதிரி நடந்துட்டு ஒரு பெரிய தலைவர் இறந்துட்டாரு, வீட்டில் ஏதாவது ஒன்று அது கிடக்க ஒன்று இதுன்னு இருக்கும், நீ தான் இருக்கிறதுல சீனியர், கொஞ்சம் ஓடியான்னு என்னை அனுப்பி விட்டாரு. நான் போனேன், அங்கே போனால் அந்த உதவியாளர் வைரவம் மட்டும்தான் இருந்தார். கீழே எல்லாம் தேடி கீழே எல்லாம் பார்த்தேன், ஒன்றும் இல்லை. எந்த பத்திரம் அது இதுன்னு எதனா இருக்குதா, இருந்தால் எடுத்து மறைச்சி வச்சிடலாம், மறைச்சி வச்சுட்டு நாளைக்கு உரியவர்கிட்ட கொடுக்கலாம், நம்ம எடுத்துப்பா. எதுக்கு போக சொன்னார்னு நமக்கு தெரியாது, ஆனால் இது நடந்துச்சு. ராசாராம் தேடுறாரு, எதுவும் ஒன்றுமே இல்லை. பார்த்தா 125 ரூபா இருந்தது, 4 வேஷ்டி சட்டை தான் இருந்தது. மாடியில் யார் இருக்காங்கன்னா, மாடியில் யாருமே இல்லை. சரி, அப்போ அங்கே தான் ஏதோ பெரிய டாக்குமெண்ட்லாம் மறைச்சி வச்சுருக்காருன்னு மேலே போனாக்கா ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், அத்தனையும் ஆங்கில புத்தகங்களாக இருந்துச்சு. அங்கே எதனா டாக்குமெண்ட் இருக்குது, சொத்து பத்திரம் இருக்குது, பணப்பெட்டி எதனா இருக்குன்னு தேடி பார்த்தா ஒன்றில் வெறும் புத்தகங்கள் தான். இதெல்லாம் யார் படிக்கிறாங்கன்னு நான் கேட்டேன். அந்த உதவியாளர் தான் என் கூடவே வந்தான். ஐயா தான் படிப்பாருன்னா நான் ஆடி போயிட்டேன். ஏன்னா நாங்கள் கேவலமாக மோசமாக படிக்க தெரியாதவங்களாம் கூட காமராஜரை விமர்சனம் பண்ணிட்டோம் திமுகவில். அப்போல்லாம் கூட எனக்கு படிக்க தெரியும், ஆங்கிலம் தெரியும் அப்படின்லாம் ஒரு காலமும் சொன்னதே இல்லை அவர். அவர் நம்ப முடியாமல் அந்த புத்தகத்தில் எடுத்து பார்த்தா நிறைய புத்தகங்களில் எடுக்கிற புத்தகம்லாம் அவர் கைப்பட குறிப்பு எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில். எப்படி இங்கே எப்படி என்ன பண்ணுவார்னா, சாப்பிட்டுட்டு மேலே வருவார் ஐயா, அவர் மட்டும்தான் வருவார். 12 மணி வரைக்கும் புக்கு படிக்கிற வரைக்கும் படிச்சுட்டு திரும்ப வந்து கீழே படுத்துப்பார். அவரை தவிர இங்கே யாரும் அனுமதி கிடையாது. அத்தனையும் ஆங்கில புத்தகம். இந்த கதையை சொன்னிட்டு ஒரு முறை காமராஜர்கிட்ட திருச்சி வேலுசாமி மாணவராக இருந்துட்டு இருக்கிறப்ப அடிக்கடி கேள்வி கேட்பார். அப்போ கடைசியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நான் கேட்கணும் ஐயாண்ணா, நீ தான் நிறைய கேள்வி கேட்ப சொல்லுப்பா அப்படின்றார். என்ன சந்தேகம் ஒன்று, கன்னடர்கள் வந்தாங்கனாக்கா கன்னட மொழியில் பேசுகிறீங்க, தெலுங்கு மொழியினர் வந்தாக்கா தெலுங்கு மொழியில் பேசுகிறீங்க, மலையாள ஆட்கள் வந்தாங்கன்னா மலையாளத்தில் உட்காந்துட்டு பேசுகிறீங்க, ஆங்கிலமும் உங்களுக்கு நல்லா வருது, எழுதுறீங்க, பேசுகிறீங்க, ஏன் மக்கள்கிட்ட நீங்கள் எப்பவுமே இதை பேச மாட்டேங்கிறீங்க ஆங்கிலத்தில்? அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் ஒரு முதலமைச்சர், மக்களை சந்திக்க நான் போயிட்டுருக்கிறேன், அவங்ககிட்ட டஸ்ஸு புஸ்ஸுன்னு நான் ஆங்கிலத்தை சொன்னால் என் பாமர மக்கள், என் ஜனங்கள் எல்லாம் என் மக்கள் தான், நான் அந்நியப்பட்டு நிற்பேன். அவர்னா இங்கிலீஷில் பேசுகிறார், அவன் சொல்ல வராமல் சொல்ல தெரியாமல் தவிப்பான், அந்நியப்பட்டு நிற்பான். அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு, நான் என்னத்தை பேசுறதுன்னு ஒதுங்கி நிற்பான். அதனால தான் நான் என் மக்கள்கிட்ட எந்த காலத்துலேயும் ஆங்கிலத்தில் பேசுனதே கிடையாது, இதான்பா காரணம் அப்படின்னு இதை சொல்லி முடிச்சோடனே காமராஜரை அந்த ராசாராம், இந்த காந்தராஜன் சொல்கிறாருல, இவருடைய அண்ணன் கண்ணில் அவர் கலங்கின மாதிரி வச்சுக்கிட்டு, நாங்கள் பெரிய தப்பு, 7 ஜென்மத்துக்கும் நாங்கள் செய்த பாவம் தொலையாது அவர் சொன்னது. அவ்வளவு கொச்சப்படுத்தினோம் நாங்கள் காமராஜரை. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எதுவுமே அவருக்கு இல்லை. அப்புறம் வந்து இவர் வாங்கி கொடுத்தாரு, அவர் வாங்கி கொடுத்தாரு, இன்னைக்கு இவர் பேச வரல காந்தராஜன், எதுவுமே அவருக்கு இல்லை. அவர் சேர்த்து வாங்கின சொத்து இன்னைக்கு பல 100 கோடி மதிப்பு கட்சிக்கு இருக்குது. தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானம் கட்சிக்காக அங்கே மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மாவட்டத்தில் வாங்கி போட்ட அத்தனை சொத்தும் கட்சி பேரில் இருக்குது. தான் பேர்லையோ குடும்ப உறவினர் பேர்லையோ அத்தனை பேரும் வறுமையில் தான் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த அம்மா வறுமையிலேருந்து தான் போச்சு அவங்க அம்மா. இவர் கடைசி வரைக்கும் 125 ரூபா தான் வச்சுக்கிட்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனாக்கா வைரவன் அனுப்பி கட்சியிலேருந்து நிதியை கட்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு காசு வாங்கிட்டு வா, சமையல் இந்த வாரத்துக்கான காசு கட்சி கொடுக்கும். இப்படி இருந்த மனிதரை போய் அவர் லக்ஸூரியாக இருந்தாருன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம். அப்புறம் விமர்சனம் பண்ணுவாங்களே இல்லையா அந்த மாதிரி ஆளுங்களை. அவரே சொல்கிறாரு, என்னெல்லாம் கண்ட மாதிரி திட்டுவாங்க இதை சொன்னாக்க, இந்த மாதிரிலாம் போய் சொன்னால் திட்டுவாங்க தானே சொல்லு. அவன் சொந்த அண்ணன் இப்படி சொல்லி போயிருக்கிறார். நாங்கள் அளவுக்கு அதிகமாக இந்த பெருந்தலைவர் காமராஜரை மட்டமாலாம் விமர்சனம் பண்ணிட்டோம். இவ்வளோ பெரிய அறிவாளி, இவ்வளோ ஆங்கில புலமை இருந்திருக்கு, எல்லா மொழியும் தெரிந்தவர் இருக்கிறார். எப்படி தெரியும்னா சிறையில் 9 ஆண்டுகள் இருக்கிறார். அப்போ எல்லா சுதந்திர போராட்ட தியாகி பெருந்தலைவர்கள்லாம் சிறையில் இருக்கிறாங்க.
அப்போ கன்னட மொழியை கற்றுக்கிட்டாரு, தெலுங்கு மொழியை கற்றுக்கிட்டாரு, மலையாள மொழியை கற்றுக்கிட்டாரு, இந்தியை கற்றுக்கிட்டாரு. டெல்லியில் போனால் கால் மேலே கால் போட்டுட்டு இந்தியில் நேரு, இந்திரா காந்தி எல்லாம் சமமாக உட்காந்து பேசின ஒரு மாமனிதர். ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல. ஏதாவது ஒரு சொத்து இருந்திருக்கும்ல. அவர் லக்ஸுரி வாழ்க்கைன்னு அவருக்கு தேவை, அன்னைக்கு தேவை என்னவோ அதை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துருக்கிறார். அப்போ இதில் என்ன ஆடம்பரம் இருந்திருக்குது? இப்ப வந்து ஒப்பந்தத்தின் பேர்ல வந்து வேலை கொடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. எதுக்கு ஒப்பந்தத்தின் பேர்ல வேலை கொடுத்திருக்காங்க? இன்னொன்னு, நம்ம தமிழக அரசு அவ்வளவு கடன் வாங்கியிருக்கு, அதுல இருந்து சம்பளம் போட்டுக்கலாம்ல, அதை பத்தி நீங்க? சம்பளம் போறது நிதி இல்லை என்றாங்க. நிதி இல்லை, அதனால தான் கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் குறைந்த ஊதியத்தில் வந்து ஒப்பந்த அடிப்படையில் பர்மனெண்ட்டாக போட்டீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை சம்பளம் எவ்வளவுன்னு போட்டு எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு பிஎஃப் அது இதுன்னு எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு பெரும் தொகையை ஒதுக்கணும். அதனால பகுதி நேரம் டெம்பரவரியாக ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் இவங்களே பினாமி பேரில் வச்சுக்கிறது. அவங்க ஆட்களை எடுத்து நேராக அரசுக்கு அனுப்புவாங்க. இவங்க குறைந்த உங்களுக்கு ஒரு இப்போ வந்து 26,000 ரூபாய் சம்பளம், 30,000 ரூபாய் சம்பளம் அப்படின்ற மாதிரி பண்ணணும். அதுக்கு நீங்கள் மாடு மாதிரி உழைக்கணும். அதை வந்து நாங்கள் இந்த பணத்தை அங்கே கொடுப்போம், அவருக்கு ஒரு கமிஷன் எடுத்துன்னு உங்களுக்கு கொடுப்பாரு. இது ஒரு விதம் நடந்துக்கிட்டு இருக்குது. பகுதி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அரசே போட்டு டெம்பரவரியாக வச்சுக்கிறது. 3 மாதத்துக்கு ஒப்பந்தம், இல்லை 1 வருஷத்துக்கு ஒப்பந்தம், 2 வருஷத்துக்கு ஒப்பந்தன்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்குது. இப்படியாக இருக்குது. இது எல்லாமே ஏமாத்துற வேலை தான். இதுதான் நிரந்தரமாக எங்களை வைங்கன்னு அவங்க கேட்குறாங்க. ஏன் அவங்க ஒப்பந்த அடிப்படையில் போடுறாங்க? பகுதி நேர ஆசிரியர்களை ஏன் வச்சுக்கிறாங்கன்னா பணம் இல்லை, அதான் காரணம். சொல்லக்கூடிய காரணமாக தான். ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கே கொடுக்க வேண்டிய பணத்தை ஒன்றும் கொடுக்கல. புரியுதுல உங்களுக்கு? 75,000 இது அதிமுக பீரியட்லேயே இருந்தது. எடுத்து வேற வேற விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டாங்க. பணம் இல்லை, சேமித்து வச்சுக்கிறது, அங்கே வச்சுக்கிறது. ஒரு வீடு கஷ்டத்தை வந்துச்சுன்னா இருக்குதெல்லாம் வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை எடுத்து அந்த மாதிரி செலவு பண்ணிட்டாங்க அப்போவே. நாங்கள் வந்து அதெல்லாம் சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்களும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்கா 1947 சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து 2001 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் எவ்வளோ இருந்ததுன்னா 3-4 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. 2021 இந்த தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,80,000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆட்சி இவ்வளோ மட்டும். இதுக்கான வேலை நடந்திருக்குதா? இதுக்கான ஏதாவது அரசு ஊழியர்களுக்கு என்ன போட்டு நிறைய சம்பளம் கொடுத்துருக்கிறியா? மருத்துவர்கள் நியமிச்சிருக்கியா? வேற ஏதாவது செய்திருக்கிறியா? ஏதாவது ஒரு வெள்ள அறிக்கை வேணும்னு இப்போ கூட கேட்டுங்கிறாரு பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி. இன்னும் மற்ற கட்சிகள், எதிர்கட்சிகள், ஒரு இப்போ விஜய், இப்போ வந்த விஜய் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. வாகன கடனுக்கு என்னென்ன வேலை செய்த சொல்லு அப்படின்னு. எல்லாம் ரோடை போடுறேன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் திரும்ப மூட வேண்டியது, திரும்ப பள்ளம் தோண்ட வேண்டியது. அங்கே தானே கமிஷன் நிறைய அடிக்க முடியும். அப்படி தான் ஓடிட்டு இருக்குது. முழுக்க முழுக்க மக்களை இது ஏமாற்றக்கூடாது. இது விமர்சனத்துக்காகலாம் சொல்லலை, இதுதான் யதார்த்தம் நடந்துக்குது. இப்படிப்பட்டவர்கள் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு வசனம் ஒன்று சுப்புன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒருத்தர், பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு ஒரு வார்த்தை வரும் தமிழ். அதை சொல்லுவாங்க. சொல்லி ஒரு தொடரே எழுதினார். இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சிறுமிகள் வெளியே போக முடியல நம்பி. என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தினசரி கொலை சேலஞ்ச் பண்ணி சினிமாவில் நடக்கிற மாதிரி விரட்டி கொலை, மடக்கி கொலை ரோட்டில் நடக்குது. சட்டம் ஒழுங்கு சிரிக்குது. யாராவது நேர்மையாக இருக்கணும் ஒரு அதிகாரினா அவனை வேணும்னு பழி வாங்குறது ஒரு பக்கம் நடந்துட்டு. எங்கேருந்து விளங்க உங்களுக்கு? இது வந்து ஒரு ஒரு மோசமாக போகும். இதுக்கு பிறகும் நீடிச்சதுனாக்கா மிக மோசமான ஒரு நெருக்கடிகளை இந்த அரசு சந்திச்சு தான் ஆகும். சரிங்க ஐயா. இப்ப நிதி இல்லைன்னு சொல்றாங்க, அப்புறம் எப்படி மகளிருக்கான 1000 ரூபாய் தொகை, இலவச பேருந்து, இது எப்படி அதுக்கான தொகை எங்கிருந்து வருது? அதெல்லாம் கொடுத்ததால தான் இப்போ நிதி இல்லை. அதுக்கு தான் கடன் வாங்கியிருக்குது. 4,80,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்கல்ல, எல்லாம் காரணம் இதுதான். இப்போ இப்படி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? அதை ஈக்குவல் பண்ணுறது ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இது சரி பண்ணுறதுக்கு வரி ஏற்றுவாங்க, எல்லா வரியும் ஏற்றுவாங்க. இப்போ ஏற்கனவே சொத்து வரி அதிகமாக ஏறி போச்சு, மின் கட்டண வரியும் ஏறி போச்சு. மின்சாரத்துறையில் நிறைய முறைகேடு நிறைய நடந்து நிறைய வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு விசாரணையும் இல்லை. 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. மின் வாரியத்துறை தனியாக கடன் வாங்கியிருக்குது. எப்படி கட்டும்? மின் கட்டணத்தை ஏற்றிட்டு கேட்டால் நாங்கள் மானியத்தில் குறைந்த விலைக்கு கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு கொடுக்குறோம், வீட்டுகளுக்கு குறைச்சி கொடுக்குறோம். சாதாரணமாக ஒரு யூனிட் வந்து 1 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்னு எத்தனையோ நிறுவனங்கள் மின் உற்பத்திக்காக வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்குது. அதுக்கான ஆதாரம்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த உற்பத்தியை வந்து காற்றாலை, மின்னாலைன்னு வச்சுக்கிற பெரும் ஆட்கள்கிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் பெரிய அளவில் கமிஷன் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட தான் கொடுக்குறப்ப வாங்கினதுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு ரேட்டு போடணும் இல்லை, அந்த மாதிரி ரேட்டு ஏற்றி போட்டதால் மின் கட்டணம் இங்கே ஏறுது. தனியார் முதலாளி வந்து அவன் கொடுக்குறான், இவ்வளோ தான் நாங்கள் கொடுக்க முடியும்னு கொடுக்குறான் ரேட்டு. ஏன்னா கட்டுப்படி ஆகாது. நீ எனக்கு நான் லோன் வாங்கி தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், பிளான்ட் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு வேற ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டேன், அப்போ நீங்கள் எங்ககிட்ட தான் வாங்கணும். அப்போ அங்கே அதிக விலைக்கு வாங்கி இங்கே குறைச்சி கொடுக்குறப்ப நட்டம். இப்படிலாம் இருக்குது இல்லை.
குறைஞ்ச விலையில நான் மின் உற்பத்தி தரணும் உங்களுக்கு தரேன்னு எத்தனை பேர் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஏற்றுக்கல. அதனுடைய விளைவு தான் இது. நிறைய இந்த மாதிரி பேசலாம். இது வந்து எப்படி இவங்க இதெல்லாம் 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. புரியுதுல? மக்களுக்கு தோணுது நமக்கு 1000 ரூபாய் வருது, சரி இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கும், மாதத்துக்கு வாங்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஆனால் லட்சக்கணக்கான குடும்பத்தில் தினசரி 200 ரூபா 300 ரூபா ஒரு குவார்ட்டருக்குன்னு வாங்குறப்ப எத்தனை ஆயிரம் கோடி வந்துட்டு இருக்கு. யோசிக்கணும். மக்கள் இதெல்லாம் பேசுங்க. அப்போ 1000 ரூபாய் எனக்கு வேணாம், டாஸ்மார்க் மூடுனா இந்த குடும்பத்தில் வர காசு எனக்கு நிற்கும், நான் பார்த்துக்கிறேன்னு அந்த குடும்பவாசிகள் சொல்லணும். புரியுதில்ல? எல்லாமே முழுக்க முழுக்க இந்த நான் இலவசங்கள் கொடுத்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு ஓட்டு வாங்குறது ஏற்புடையது அல்ல. மக்கள் அந்த இலவசம் வந்து சரியானது அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு சோமாலியா மாதிரி பெரும் கஷ்டத்தில் போகும். 4,80,000 கோடி கடன் கொடுத்தோம், 45,000 கோடி வரியை கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நிபந்தனை போடுவான், எனக்கு தஞ்சாவூர் டெல்டாவை திறந்த விட நான் மீத்தேன் வாயெல்லாம் எடுக்கணும்னு. என்ன பண்ணுவேன்? இதுதான் நடக்கும். இப்படிதான் நடந்தது பல நாடுகளில். தமிழ்நாடு அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் எதுனா கடன் வாங்கினதுல. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து இப்படி காமராஜரை பற்றி தப்பாக போகிறது வந்து ஒரு கட்டத்தில் சர்ச்சை வந்து முடியுதுங்கய்யா. ஆனால் வந்து இந்த இந்து தேசியவாதிகள் தான் இதை வந்து அதிகபட்சமாக வந்து பரப்பிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து செல்வ பெருந்தகை வந்து ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செல்வ பெருந்தகை சகோதரர் நண்பர் தான், தெரிஞ்சவர் தான். முதல்ல அவங்க கட்சி நண்பர்கள்கிட்ட எல்லாமே கட்சி தொண்டர்கள்லாம் ஒன்றா கூட்டி சத்தியமூர்த்தி பவனில் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சு, காங்கிரஸ் வந்து திமுக வந்து துப்புன்னு துப்பிடுச்சு, நம்ம தலைவரை கேவலப்படுத்திடுச்சு, ஆனாலும் சீட்டுக்காக நம்ம வேறு வழியில் இதோட முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு முதல்ல அங்கே பேசிட்டோம். பேசிட்டு அவர் வெளியே வராரான்னு பார்ப்போம். கட்சி தொண்டர்களே கொதிச்சு போயிருக்காங்க. கட்சி பெருந்தலைவர் வந்து அந்த காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் சொந்தக்காரர் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேவலப்படுத்துவீங்க. அப்புறம் பேருக்கு வந்து இந்துத்துவான்னு சொல்லி இந்துத்துவாவை விட அதிக கொச்சப்படுத்தியது திமுக தான் பெருந்தலைவரை முதல்ல புரிஞ்சுக்குங்க. டெல்லியில் இருந்தப்ப ஆர்எஸ்எஸ் வந்து அவரை கொளுத்துறதுக்கு முயற்சி பண்ணது இந்துத்துவா அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனால் நீங்கள் உயிரோட பலமுறை அவரை கொளுத்திருக்கீங்க. உயிரோடு வாழும்போதே அவரை கொச்சப்படுத்திருக்கீங்க, கேவலப்படுத்திருக்கீங்க. நீங்கள் போடாத கார்ட்டூன் இல்லை, ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி பெருந்தலைவர் காமராஜரை போட்டதுக்கு மாட்டு தோல் தான் ஏற்றுமதி ஆகிட்டு இருந்தது, எரும மாடே போகுது ரஷ்யாவுக்குன்னு சொல்லி போட்டது எவ்வளவு கேவலப்படுத்திருக்கீங்க. சங்கிகள் பார்ப்பன கைகூலின்னு நீங்கள் போட்ட கார்ட்டூன் எத்தனை இருக்குது, அவ்வளவும் கொச்சப்படுத்துறீங்க. சங்கிகளை விட அதிகமாக கொச்சப்படுத்துனது இந்த திராவிடமும் திமுகவும் தான். இதை வந்து செல்வ பெருந்தகை சகோதரர் இதை புரிஞ்சிக்கணும். இது மக்களோட உணர்ச்சி. உங்கள் கட்சிக்கு மட்டும் அவர் தலைவர் கிடையாது, ஒட்டுமொத்த எல்லா தமிழ் இனத்துக்குமான ஒரு மாபெரும் தலைவர் அவர் தான், வேறு யாரும் இல்லை. அவரை கொச்சப்படுத்துகிறப்ப 4 பேர் 4 இதுவும் கேட்பேன். அதோட நம்ம முடிச்சுக்கோன்னா திமுக காங்கிரஸ்குள்ளே நீங்கள் முடிச்சுக்குங்க சீட்டுக்காக. மக்கள் விமர்சனம் வைப்பான், பொதுவெளியில் கேள்வி கேட்பான். இதை பேசின திருச்சி சிவா மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். அதுக்கு சம்மந்தப்பட்ட முதலமைச்சரும் மன்னிப்பு கேட்டு தான். இன்ன வரைக்கும் அதை பேசவே இல்லை, அதை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஏற்கக்கூடியது அல்ல அப்படின்றத என்னுடைய பதில். இப்போ அடுத்த கேள்வி. இப்போ திமுக வந்து சாதாரண மக்களோட தகவலை திருடுதுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் மதுரை உயர்நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. என்னன்னா திமுக தகவல் திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. என்னன்னா இப்ப இந்த வீட்டுக்கு வீடு அட்டையை வச்சுன்னு எல்லாம் சுற்றுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாமே. இப்பதான் வந்து அவங்களுக்கு விடிஞ்சிருக்கும் போல. எங்க வீட்டுக்கு நேற்று தான் வந்திருக்காங்க. வீட்டுக்கு வீடு வந்து உங்களுக்கு என்ன குறை இருக்குதாமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதா, 1000 ரூபாய் வந்துச்சா கேட்டுருப்பாங்க. எங்க வீட்டுல வந்து 1000 ரூபாய் வந்துருச்சாமா, இந்தாங்கம்மா 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துக்கிறாங்க. காசே கொடுக்குறாங்க. கொடுத்துட்டாங்களா, கையிலேயே கொடுத்துட்டாங்களா, அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு சரி உங்களுக்கு ஒரு ஓடிபி அந்த ஓடிபி சொல்லுங்கம்மா. ஓடிபி வாங்குறதன் மூலமாக தகவல் திருட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது தான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநலன் வழக்கு. இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, 2,50,00,000 பேர் திமுகவில் புதிய உறுப்பினர்கள் முதல்வர் தம்பட்டம் அடிச்சுக்கிறாரு. என் வீட்டுக்கே வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா பார்த்துக்குங்க. எதிர்க்க முடியாதாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பெண்கள் அந்த பில்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே ஸ்டிக்கர் வேற ஒட்டிட்டு போட்டாங்க, இந்த வீடு வந்து திமுகவுக்கு வந்து சரி பண்ணிட்டு போன வீடுன்ற மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி ஓடிபி எல்லாத்தையும் வாங்கி தகவல் திருட்டு. இப்போ இந்த ஓடிபி வச்சுட்டு நாளைக்கு என்ன வேணாலும் செல்ஃபோன் வச்சுட்டு எது வேணாலும் செய்யலாம்ல. தகவல் அதில் என்னென்ன இருக்குது, அவங்களுடைய டேட்டாஸ் என்ன இருக்குது, அவங்க எப்படி என்ன ஏது இப்படி எல்லா விஷயங்களும் எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி வந்து ஓடிபிலாம் கேட்டு இப்படி வாங்கக்கூடாது. தனிப்பட்ட ஒரு கட்சி எல்லாருடைய செல்போன் நம்பருடைய அந்த ஓடிபி வந்து வாங்கி வச்சுட்டு இந்த கட்சி இப்படி செய்வது சரியல்ல, இது ஒரு தகவல் திருட்டுக்கு சமமான தகவல் திருட்டே தான் அப்படின்னு வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது கொஞ்சம் சலசலப்பை உருவாக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போய், ஐயா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துருச்சா உங்கள் குடும்பத்தில், அந்த ஓடிபி வரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஸ்டிக்கர் செவத்துல ஒட்டன மாதிரியே கேள்வி கேட்டுட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லிடுவார் அவரு. சொல்ல மாட்டாரு. உன் குடும்பம் மட்டும் அப்படி இருக்கணும், மற்றவங்க குடும்பம்லாம் நம்பரை கொடுத்துட்டு உட்காந்து காத்துன்னு இருக்கணுமா என்ன? உதயநிதி கொடுத்தாரா நம்பரு? இல்ல. அவருக்கு இத்தனைக்கும் சொந்தமா கார் இல்லை முதலமைச்சருக்கு. உன்ன மாதிரி என்ன மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. அப்போ அவரு ஓடிபி கொடுக்கணும் இல்லை, அரசு திட்டத்துக்குள்ள வரணும் இல்லை. இல்லை அந்த கட்சியை சேர்ந்தவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருன்னா அந்த மாதிரி ஓடிபி கொடுத்து வச்சிருக்கிறாங்களா? பாமர மக்களுடைய செல்போனில் கூட இந்த ஓடிபி, நீ எதுக்கு ஓடிபி நம்பரை வாங்கிட்டு அது என்ன பண்ண போகிற அப்படின்ற கேள்வி இருக்குது. இது சரியானது அல்ல அப்படின்றது தான் இப்போ நீதிமன்றத்துக்கு வந்திருக்குது. என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம சாதாரண மக்களோட டேட்டாவை திருடி என்ன பண்ண போறாங்க? அது நிறைய பண்ணலாம். என்ன பண்ண போறாங்கன்னு சொல்ல. எதனால அதை வாங்கி வச்சுக்கிறாங்க? இல்லை, அது என்னத்துக்குன்னு தெரியாது. அவங்க ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியாது. நீதிமன்றத்தை கேள்வி கேட்கும் கூப்பிட்டு, இது எதுக்கு வாங்கினேன், இதை வச்சு என்ன பண்ணலை. அப்போ அங்கே ஆர்குமெண்ட் வரும்போது வழக்கு போட்டவர் இந்த ஓடிபி வச்சு இன்னதெல்லாம் செய்யலாம், ஒரு நபருடைய இதை வந்து செல்ஃபோனை வந்து ஹேக் பண்ணலாம், இல்லை தகவல் முழுக்க எடுத்துக்கலாம், அவங்ககிட்ட இருந்து அனுமதி ஏதாவது ஒன்று எடுத்து இல்லாதவே ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள் அவர் தான் ஆர்குமெண்ட் பண்ணுவார். வழக்கு விசாரணைக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் பரபரப்பாக வெளியில் தெரிய வரும். அப்போ நம்ம பார்க்கலாம். நம்மளா சில விஷயங்கள் சொன்னோம்னா தப்பாயிடும்ல அது. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இது போன்ற கேள்வி அடுத்தோட பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.